வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். செவ்வாய்க்கிழமை மாலை ஜெபம். பிதாவுடையவும் சுதனுடையவும் ஸ்பிரித்து சார்ந்தவுடையவும் நாமத்தினாலே ஆமேன். சர்வேஸ்வரனான சேசு, நான் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, நீதியின் சூரியனே, பகலின் கிரகம் தனது பிரகாச கதிர்களோடு மேற்றிசையில் மறைய ராக்காலம் வந்தமையால் தேவரீரை வணங்கி நமஸ்கரிக்கிறேன். வரப்பிரசாதங்களினாலும் பூசை பலிகளாலும் சம்மனசுக்கள் அச்சிஸ்டர்களுடைய வேண்டுதலினாலும் பஞ்சபூதங்களினாலும் என் ஆத்மத்துக்கும் சரீரத்துக்கும் இன்று நீர் செய்தருளிய சகல நன்மைக்காக முது தேவ சந்நிதியின் பயபக்தி வணக்கத்தோடே என் ஐம்புலன்கள் இதயத்தை ஒடுக்கிக் கொண்டு நன்றியறிந்த மனதோடு உமக்கு சோஸ்திரம் செய்கிறேன். என் பொல்லாத பாசங்களாலும் பாவ பழக்கங்களினாலும் உலக மாயைகள் பசாசின் தந்திரங்களினாலும் நான் மோசம் போகாமல் காத்தருளினதற்காக உமது திருப்பாதத்திலே விழுந்து இருதய உருக்கத்தோடு தேவரீருக்கு ஆராதனை செய்கிறேன். மகா உன்னத நாதத்தோடு சர்வலோகங்களையும் நடத்தும் என் ஆண்டவரே, சிநேகத்தின் பிதாவே, வானத்தில் உலாவும் நட்சத்திரங்களுடைய தொகைக்கு சரியட்டார் போல உலகில் வாழும் சகல ஜனங்களுக்கும் தேவர் இன்று செய்த உபகாரங்களுக்காகவும் விசேஷமாய் நான் இன்று பாவங்களில் விழாமல் தற்காத்ததற்காகவும் தேவமாதா சமணசுகள் அச்சிஷ்டவர்களுடைய சுதி நமஸ்காரங்களை தேவரீருக்கு ஒப்பு கொடுத்து ஒடுங்கி வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறேன். என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் சொல்லி முடியாத பாடுகளை பட்டு தேவ திரவிய அனுமானங்களை உண்டு பண்ணி கொடுத்து தினசரி பலிகளால் சகல மனிதர்கள் பேரில் வைத்திருக்கும் பெரும் இரக்கத்தை யோசித்து சகல தூதர்கள் அதிதூதர்கள் முதலான நவக்கணி பாத காணிக்கையாக வைத்து மனஸ்தாபத்தோடு நமஸ்காரம் செய்கிறேன். மாசின்றி உற்பவித்து பிறந்து தேவனால் மனுக்குலத்திற்கு தாயாய் நியமிக்கப்பட்ட பரலோக பூலோகர் ஆக்கினியே, தேவ மாதாவே, நீர் இன்று செய்த சகல உபகாரங்களுக்காக இருக்கரம் குவித்து சிரம் தாழ்த்தி உம்மை நமஸ்கரித்து வாழ்த்தி துதிக்கிறேன். சர்வேஸ்வரனாலே என் ஆத்துமத்திற்கு காவலாக நியமிக்கப்பட்ட சமணச ஆனவரே, இத்தினத்தில் எனக்கு செய்த சகாயங்களுக்காக நன்றியறிந்த மனதோடு உமக்கு பாத நமஸ்காரம் செய்கிறேன். சகல மோட்சவாசிகளே, உங்கள் வேண்டுதலினால் சர்வேஸ்வரன் எனக்கு செய்த பற்பல உதவிகளுக்காக உங்களை வணங்கி சோஸ்திரம் செய்கிறேன். இயேசுவே, என் நல்ல தகப்பனாரே,
பகலில் உமக்கு உழைத்த பின் இந்த பால் உடல் இளைப்பாற காலத்தை கட்டளையிட்டீரே. இக்காலத்தில் என் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் உமது திரு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆண்டவளே, என் தாயாரே, நான் தேவரீருக்கு சொந்தமாய் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளும். உம்முடைய உடைமையாகவும் சுதந்திர பொருளாகவும் என்னை ஆதரித்து காப்பாற்றியறளோ. பிரார்த்திக்க கடவோம். சர்வேஸ்வரா சுவாமி, மூடிய சுதியரும் முத்தி பேறு பெற்றவருமாகிய அச்சிஷ்ட அந்தோணியாரை கொண்டு உமது திருச்சபைக்கு எண்ணிறைந்த அற்புத நன்மைகளை செய்தருளினீரே. அவருடைய மன்றாட்டினால் அடியோர்கள் தேவரீரிடத்தில் கிருபை பெறவும் சகல பொல்லாப்பு துயர் ஆபத்துக்களிலே நின்று ரட்சிக்கப்படவும் எங்கள் ஆத்துமத்துக்கும் சரீரத்துக்கும் வேண்டிய உதவி சகாய உபகாரங்களை அடையவும் பாவ தந்திரங்களையும் விலக்கி உலகம் பசாசு சரீரம் என்கிற 3 சத்துருக்களையும் ஜெயித்து நித்திய பேரின்ப ஆனந்தத்தில் வாழ பாத்திரவான்களாகவும் அனுக்கிரகம் செய்தருளும் சுவாமி. ஆமென். சிறிவரும் புயலினும் கர்த்தாவே, உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. மாறிவரும் வாழ்வினிலும் கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. சிறிவரும் புயலினும் கர்த்தாவே, உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. மாறிவரும் வாழ்வினிலும் கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. ஓஹோ, கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது, புயல் அடிக்குது. கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. சிறிவரும் புயலினும் கர்த்தாவே, உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. சிறிவரும் புயலினிலும் கர்த்தாவே, உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. பாடுகள் மத்தியிலும் கர்த்தாவே, உங்க பாச முகம் தெரியுதையா கர்த்தாவே. ஓஹோ, பாடுகள் மத்தியிலும் கர்த்தாவே, உங்க பாச முகம் தெரியுதையா கர்த்தாவே. கண்ணீர் படுக்கையிலும் கர்த்தாவே, கண்ணீர் படுக்கையிலும் கர்த்தாவே, உங்க கனிந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. கனிந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது, புயல் அடிக்குது. காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது, புயல் அடிக்குது. கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. சிறிவரும் புயலினும் கர்த்தாவே, உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. சிறிவரும் புயலினிலும் கர்த்தாவே, உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே,
இந்த இரவு வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்ற ஆண்டவரே. ஸ்துதிகன மகிமையை எழுப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவரே, அக்கினியின் அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ளே கடந்து வரட்டும் ஆண்டவரே. உற்சாகத்தின் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் இறங்க வேண்டுமாய், அக்கினி ஸ்தம்பம் எங்களுக்குள்ளே கடந்து வர வேண்டுமாய் உம்முடைய திரு சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கார்மேகம் கருக்குது, கடல் அலையும் சீருது, காற்றுக்கு பயந்து மீன்கள் ஓடுது. கர்மேகம் கருக்குது, கடல் அலையும் சீருது, காற்றுக்கு பயந்து மீன்கள் ஓடுது. துன்பங்கள் தாக்குது, விரட்டி விரட்டி பார்க்குது, துன்பங்கள் தாக்குது, விரட்டி விரட்டி பார்க்குது. இது திகையாதே கலங்காதே, இயேசு குரல் கேட்குது. இது திகையாதே கலங்காதே, இயேசு குரல் கேட்குது. எலேலோ ஓ ஓ எலேலோ ஐயனத்தையா, எலேலோ ஓ ஓ எலேலோ தையரத்தையா, எலேலோ ஓ ஓ எலேலோ ஐயனத்தையா. எலேலோ ஓ ஓ எலேலோ தையரத்தையா. தண்டு வலிச்சி படகுல நம்ம அண்டி வரும் துன்பத்துக்கு அளவில. தண்டு வலிச்சி படகுல நம்ம அண்டி வரும் துன்பத்துக்கு அளவில்ல. அலை மோதும் கடலுல படகுல என் ஆண்டவர் இருக்கையிலே பயமில்ல. அலை மோதும் கடலில படகுல நம் ஆண்டவர் இருக்கையிலே பயம் இல்ல. எலேலோ ஓ ஓ எலேலோ ஐயனத்தையா, எலேலோ ஓ ஓ எலேலோ தையரத்தையா, 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 தையரத்தையா. எலேலோ ஓ ஓ எலேலோ ஐயனத்தையா, எலேலோ ஓ ஓ எலேலோ தையரத்தையா. சிறிவரும் புயலினும் கர்த்தாவே, உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. மாறிவரும் வாழ்வினிலும் கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் காண்பார்கள். அன்பானவர்களே, இயேசுவின் வருகைக்கு முன் உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்று மத்தேயு 24:14 சொல்கிறது. தற்போது முன்பை விட அதிகமான அளவில் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆனாலும் நற்செய்தி அறிவிக்கப்படாத இடங்களும் நாடுகளும் இன்னும் உலகில் உள்ளன. அதனால் இரக்கமுள்ள கடவுள் மனிதர்கள் அனைவர் மீதும் தனது ஆவியை பொழியப் போகிறார். இதனால் உலகம் முழுவதும் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படும். இது இயேசுவின் வருகைக்கான கடைசி அடையாளமாக திகழும். அந்த நாட்களில் உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கப்படும். நற்செய்தி மிக வேகமாக பரவும். அற்புதங்கள் ஏராளமாக நடைபெறும். மக்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக திருச்சபைக்கு வருவார்கள். திருச்சபை வளர்ந்து பெருகும். தனி மனிதனில், குடும்பத்தில், சமுதாயத்தில், நாட்டில், திருச்சபையில், உலகில் பெரிய மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும்.
எழுப்புதல் நடைபெறும்போது உலகம் முழுவதும் பெரும் கூட்ட மக்கள் இயேசுவை ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொள்வார்கள். நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன் என்று சொன்ன இயேசு திரும்பி வந்து இந்த பெருங்கூட்ட மக்களை அழைத்துச் செல்வார். நாம் அவரோடு செல்ல ஆயத்தமா? ஜெபிப்போமாக. அன்பு ஆண்டவரே, உமது ஆவியை இவர்கள் மீது பொழிந்தருளும். இதனால் இவர்கள் என்றும் உமக்கு பிரியமானவர்களாக வாழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களின் பொருளாதார தேவைகளை சந்தியும். இவர்கள் பலவீனங்கள் மற்றும் நோய்களை மாற்றி சுகத்தோடும் சமாதானத்தோடும் வாழ அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
தேவன் போற்றி, அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர்